என்னடா சொல்றீங்க? சிம்பு அவர்களோட அரசன் திரைப்படம் வெளிய ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிற விஷயமே மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிவிட்டது. இன்னுமே ஷூட்டிங் ஆரம்பிக்கவே இல்ல. ஷூட்டிங் ஆரம்பிப்பதற்கு முன்பே அரசன் திரைப்படத்திற்கு இவ்வளவு சிக்கலா? அப்படிங்கிற கேள்வி எழுந்து கொண்டே இருக்கு. இத பத்தி டீட்டெயிலா பேசப் போகிறோம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோவா தான் இருக்கப் போகிறது. சிம்பு ரசிகர்களுக்கும், வெற்றிமாறன் ரசிகர்களுக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது சிம்பு அவர்களோட நடிப்புல வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்துல உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் அரசன். இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சமீபத்தில் தான் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தோட அஃபிஷியலான டீசர் அண்ட் ட்ரெய்லரை ப்ரோமோ அஃபிஷியலா அக்டோபர் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் இருந்தது. ஆனால் இந்த ட்ரெய்லர் நாங்கள் சென்சாருக்கு அனுப்ப போகிறோம். ஏன்னா ட்ரெய்லரை நார்மலாக ரிலீஸ் பண்ணாமல் திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணால் நல்ல வரவேற்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ப்ரொமோஷன் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கலைப்புலி எஸ். தானு அவர்கள் முடிவு பண்ணதால் ட்ரெய்லர் ரிலீஸ் தேதியை இப்போ தள்ளி வச்சிருக்காங்க. சென்சார் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா வருகிற 16ஆம் தேதி அனிருத் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு, அப்படி இல்லைன்னா வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சமயத்தில் இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிற விஷயமே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஷூட்டிங் ஆரம்பிக்க விடுவாங்களா? மாட்டாங்களா? அப்படிங்கிற விஷயம் கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள், வேல்ஸ் என்டர்டெயின்மெண்ட். அதாவது சிம்பு அவர்களும் வேல்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டும் இணைந்து ஒரு திரைப்படம் பண்ணுற மாதிரி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. அந்த திரைப்படம் கம்ப்ளீட்டான ஒரு ஃபன்னான திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மாநாட்டுக்கு முன்பே அந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருந்தாங்க. அந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் ஆல்ரெடி வெளியானது. ஆனால் சிம்பு அவர்கள் அந்த திரைப்படத்தை நடித்து கொடுக்காம தன்னோட அடுத்தடுத்த திரைப்படங்களை நடித்து ரிலீஸ் பண்ணி கொண்டு இருந்தாங்க. வெந்து தணிந்தது காடு திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது வேல்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ஐஸ்ரீ கணேஷ் அவர்கள் இதுக்கு எகென்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி என்னோட திரைப்படத்தை நடித்து கொடுக்காம வேற வேறு திரைப்படத்தில் நடித்து கொடுத்து கொண்டு இருக்காங்க. இதுக்கு ஸ்டாப் பண்ண வேண்டும். இதுக்கான பதிலை சிம்பு அவர்கள் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனால் சிம்பு கொஞ்சம் கூட இந்த ஒரு விஷயத்தை கண்டுக்காம அடுத்தடுத்த திரைப்படங்களை நடித்து கொண்டு இருந்தாங்க. இப்போ சிம்பு அவர்களோட அரசன் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேல்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக சிம்பு அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இதனால் அரசன் திரைப்படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிந்தாலுமே படத்தை ரிலீஸ் பண்ண மிகப்பெரிய சிக்கல் ஆகிவிடும். வேல்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பெரிய சிக்கல் கொடுத்துவிடும். இதனால் கலைப்புலி எஸ். தானு அவர்கள் செம்ம அப்செட்டில் இருக்காங்க. ஏன்னா கலைப்புலி எஸ். தானு அவர்களோட 2-3 திரைப்படங்கள் தொடர்ந்து தோல்வி திரைப்படங்கள் அமைந்தது. இதுதான் ஒரு ப்ராப்பரான கம்பேக் திரைப்படமாக ஒரு நல்ல பஸ்ஸுலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கலைப்புலி எஸ். தானு அவர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்திருக்கு. இந்த ஒரு சிக்கலை சரி பண்ணுவதற்காக கலைப்புலி எஸ். தானு அவர்களும் வெற்றிமாறன் அவர்களும் ஜெயஸ்ரீ கணேஷ் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் முடியட்டும். ஸோ அடுத்தடுத்த திரைப்படங்களை உங்கள் கூட கமிட் ஆகி நடிக்க வைக்கிறேன். ஸோ சிம்பு அவர்கள் நடித்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜெயஸ்ரீ கணேஷ் அவர்களுக்கு கலைப்புலி எஸ். தானு அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் வேல்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இதுக்கு சுத்தமாக ஒத்துக்கல அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் மீண்டும் மீண்டும் வெற்றிமாறன் தரப்பும் சரி, கலைப்புலி எஸ். தானு தரப்பும் சரி கன்வின்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ சிம்பு அவர்களுக்கு மட்டும் இது பிரச்சனையாக இல்லாமல் கலைப்புலி எஸ். தானு அவர்களுக்கும் முக்கியமாக அரசன் திரைப்படத்திற்கும் பெரிய பிரச்சனையாக ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த காம்போவே ஆல்ரெடி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காம்போவாக இருந்தது. ஆனால் இந்த காம்போவில் படம் ரிலீஸ் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிற விஷயமே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கான விடை எல்லாமே வருகிற 16ஆம் தேதி அஃபிஷியலாக படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகிறது. இந்த ட்ரெய்லர் ரிலீஸில் படத்தோட ரிலீஸ் டேட்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இதில் யார் மேலே தப்பு இருக்குது? சிம்பு மேலே தப்பு இருக்கா? இல்லை வேல்ஸ் என்டர்டெயின்மெண்ட் மேலே தப்பு இருக்கா? உங்களோட ஒப்பீனியன்ஸை என்னடா சொல்கிறீங்க? சிம்பு அவர்களோட அரசன் திரைப்படம் வெளியே ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிற விஷயமே மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிவிட்டது. இன்னுமே ஷூட்டிங் ஆரம்பிக்கவே இல்லை. ஷூட்டிங் ஆரம்பிப்பதற்கு முன்பே அரசன் திரைப்படத்திற்கு இவ்வளவு சிக்கலா? அப்படிங்கிற கேள்வி எழுந்து கொண்டே இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக பேசப் போகிறோம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. சிம்பு ரசிகர்களுக்கும், வெற்றிமாறன் ரசிகர்களுக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது சிம்பு அவர்களோட நடிப்பில் வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் அரசன். இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சமீபத்தில் தான் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தோட அஃபிஷியலான டீசர் அண்ட் ட்ரெய்லரை ப்ரோமோ அஃபிஷியலாக அக்டோபர் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் இருந்தது. ஆனால் இந்த
ட்ரெய்லர் வந்து நாங்கள் சென்சாருக்கு அனுப்ப போகிறோம். ஏன்னா வந்து ட்ரெய்லரை நார்மலாக ரிலீஸ் பண்ணாமல் திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணால் நல்ல வரவேற்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ப்ரொமோஷன் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கலைப்புலி எஸ். டான் அவர்கள் முடிவு பண்ணதால் ட்ரெய்லர் ரிலீஸ் தேதியை வந்து இப்போ தள்ளி வச்சிருக்காங்க. சென்சார் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா வருகிற 16ஆம் தேதி அனிருத் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு, அப்படி இல்லைன்னா வந்து வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சமயத்தில் இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற விஷயமே மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து இருக்குது. ஷூட்டிங் ஆரம்பிக்க விடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயம் கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள், வேல்ஸ் என்டர்டெயின்மெண்ட். அதாவது வந்து சிம்பு அவர்களும் வேல்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டும் வந்து இணைந்து ஒரு திரைப்படம் பண்ணுற மாதிரி வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. அந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஃபன்னான திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மாநாட்டுக்கு முன்பே அந்த அக்ரிமெண்ட்லாம் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. அந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்து ஆல்ரெடி வந்து வெளியானது. ஆனால் சிம்பு அவர்கள் அந்த திரைப்படத்தை நடித்து கொடுக்காம தன்னோட அடுத்தடுத்த திரைப்படங்களை நடித்து ரிலீஸ் பண்ணி கொண்டு இருந்தாங்க. வெந்து தணிந்தது காடு திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது வேல்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ஐஸ்ரீ கணேஷ் அவர்கள் வந்து இதுக்கு எகென்ஸ்டாக கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து என்னோட திரைப்படத்தை நடித்து கொடுக்காம வேறு வேறு திரைப்படத்தில் வந்து நடித்து கொடுத்து கொண்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்டாப் பண்ண வேண்டும். இதுக்கான பதிலை வந்து சிம்பு அவர்கள் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனால் சிம்பு வந்து கொஞ்சம் கூட இந்த ஒரு விஷயத்தை கண்டுக்காம அடுத்தடுத்த திரைப்படங்களை நடித்து கொண்டு இருந்தாங்க. இப்போ சிம்பு அவர்களோட அரசன் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேல்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக சிம்பு அவர்களுக்கு நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இதனால் வந்து அரசன் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பித்து ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிந்தாலுமே படத்தை ரிலீஸ் பண்ண வந்து மிகப்பெரிய சிக்கல் ஆகிவிடும். வேல்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பெரிய சிக்கலை வந்து கொடுத்துவிடும். இதனால் வந்து கலைப்புலி எஸ். டான் அவர்கள் செம்ம அப்செட்டில் வந்து இருக்காங்க. ஏன்னா வந்து கலைப்புலி எஸ். டான் அவர்களோட 2-3 திரைப்படங்கள் தொடர்ந்து தோல்வி திரைப்படங்கள் அமைந்தது. இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான கம்பேக் திரைப்படமாக ஒரு நல்ல வசூலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கலைப்புலி எஸ். டான் அவர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்து வந்திருக்கு. இந்த ஒரு சிக்கலை சரி பண்ணுவதற்காக கலைப்புலி எஸ். டான் அவர்களும் வெற்றிமாறன் அவர்களும் வந்து ஜெயஸ்ரீ கணேஷ் கிட்ட வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. வந்து இந்த திரைப்படம் முடியட்டும், அடுத்தடுத்த திரைப்படங்களை உங்கள் கூட கமிட் ஆகி நடிக்க வைக்கிறேன், சிம்பு அவர்கள் நடித்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஜெயஸ்ரீ கணேஷ் அவர்களுக்கு கலைப்புலி எஸ். டான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து வேல்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இதுக்கு வந்து சுத்தமாக வந்து ஒத்துக்கல அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் வந்து மீண்டும் வந்து வெற்றிமாறன் தரப்பும் சரி, கலைப்புலி எஸ். டான் தரப்பும் சரி கன்வின்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். சிம்பு அவர்களுக்கு மட்டும் இது பிரச்சனையாக இல்லாமல் கலைப்புலி எஸ். டான் அவர்களுக்கும் முக்கியமாக அரசன் திரைப்படத்திற்கும் பெரிய பிரச்சனையாக வந்து ஏற்பட்டிருக்கு. வந்து இந்த காம்போவே ஆல்ரெடி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காம்போவாக வந்து இருந்தது. ஆனால் வந்து இந்த காம்போவில் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற விஷயமே மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து இருக்குது. இதுக்கான விடை எல்லாமே வந்து வருகிற 16ஆம் தேதி அஃபிஷியலாக படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. இந்த ட்ரெய்லர் ரிலீஸில் வந்து படத்தோட ரிலீஸ் டேட்டு வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இதில் யார் மேலே தப்பு இருக்குது? சிம்பு மேலே தப்பு இருக்கா? இல்லை வந்து வேல்ஸ் என்டர்டெயின்மெண்ட் மேலே தப்பு இருக்கா? உங்களோட ஒப்பீனியன்ஸை